இந்த கலந்துரையாடல் நிகழ்வை இங்கே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த கலந்துரையாடலின் நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் இன்னைக்கு அவரவர் வீட்டில், அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு உடலில் சற்று ஆரோக்கியம் இருக்கிறது, ஒரு இளம் வயது நிறைந்த நபர்களாக தான் நம்ம காட்சியளிக்கிறோம். நம்மளுடைய முதுமை காலம் வரும்போது நம்மளுடைய காலகட்டம் வேறு, இப்போதைக்கு நம்மளுடைய காலகட்டம் வேறு. இன்றைக்கி நிறைய சொத்து வேலை செய்து அனுபவித்த ஆண்டவர்கள் எல்லாம் ஒரு வயதிற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை நிலை ஒரு கேள்விக்குறி தான். சொந்த குழந்தைகளால் இன்றைக்கி முதியோர் இல்லத்துக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆண்டு அனுபவித்த பெரிய மனிதர்களுக்கு இந்த நிலை என்றால், மாற்றுத்திறனாளிகளாகிய நம்மளுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை நம்ம யோசிப்பதற்கு ஒருபடி முன்பாக மொரியா அறக்கட்டளையானது அதை யோசித்திருக்கிறார்கள். அதற்கு இந்த மாற்றுத்திறனாளர் சொந்தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் நன்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த திட்டமிடலின்படி நம்மளுடைய வருங்காலத்தில் நம்ம மாற்றுத்திறனாளர் சொந்தங்கள் இது போன்ற, நான் கூறியது போன்ற ஏதேனும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருந்தால் அவர்களுக்கு கை கொடுத்து உற்ற தோழனாக, உற்ற சகோதரனாக, உற்ற தாய் தந்தையாக நமக்கு இருப்பதற்காக நம்மளுடைய மொரியா அறக்கட்டளையானது நம்மோடு இன்று கைகோர்த்திருக்கிறது. ஆகவே நம்மளுடைய அன்பு சொந்தங்கள், நீங்கள் யாருமே வருங்காலத்தை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். இன்றைய நாளுக்கு ஒரு பிரத்யேகத தன்மை இருக்கிறது. 3 சிறப்பு அம்சங்கள் இன்னைக்குள்ள நாளில் இருக்கிறது. ஒன்று, உலகம் போற்றக்கூடிய அன்னையர் தினம். இங்கே இருக்கக்கூடியதே அநேகமாக நிறைய பெண்கள் தான். இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரி தாய்மார்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மொரியா ஃபவுண்டேஷனுடைய மாற்றுத்திறனாளர் மறு வலிமையினர் பிரிவின் சார்பாக மனமார்ந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, 2வது சிறப்பு